செம்மையாக வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்தியிலேருந்து ஒரு வாரத்துக்கு நம்ம ராஜஸ்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வணக்கம் நண்பேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் இருக்கிற லார்ஜஸ்ட் சிட்டியான 2வது லார்ஜஸ்ட் சிட்டியான ஜோத்பூரில் தான் இருக்கேன். நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே யோசிக்காமல் ஜோத்பூர் வால்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு போயிருங்க. வால்கிங் ஹெரிட்டேஜ்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா காலையில் ஒரு 7-8 மணி வாக்கில் நம்ம நடந்து போயிட்டுருக்கும் போது அந்த ராஜஸ்தானோட கல்ச்சர் ஃபுல்லாமே, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஒரு ஓவியமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப நேரமெல்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் நடந்து அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது இந்த ஊரில் இப்படியும் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு தோணும். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம கடைசியாக நம்ம மெஹரங் ஃபோர்ட்டு போனால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக மெஹரங் ஃபோர்ட்டு போனேன். அதுக்கடுத்து யோசிச்சுட்டு திரும்ப இங்கே வந்துட்டேன். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து மெஹரங் ஃபோர்ட்டுக்கு போங்க. இந்த ஜோத்பூரில் நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா மெஹரங் ஃபோர்ட்டு போக போகிறோம். இந்த மெஹரங் ஃபோர்ட் வந்துட்டு இங்கே நான் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது, ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. ஒரு 800 மீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் எங்கே தங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாப் ஹாஸ்டல் அப்படின்ற ஒரு இடத்துல பாப் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்ட் எவ்வளோன்னா, ஒரு நாளைக்குன்னு சொல்ல முடியாது. நான் வந்துட்டு காலைல 4 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எனக்கு நான் பர்மிஷன் கேட்டிருந்தேன். அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கரெக்டாக நீங்கள் நாளைக்கு வரைக்கும் எடுத்துக்கோங்க, அதே உங்களுக்கு சார்ஜ் தான் அப்படின்னாங்க. எவ்வளோன்னு கேட்கும்போது 240 ரூபா சொல்லியிருந்தாங்க. அது நான் ஏற்கனவே வந்துட்டு booking.comல புக் பண்ணதுனால ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்துட்டு அதர் ஃபீஸஸ் 21 ரூபாவும் அப்புறம் ஒரு 218 ரூபா 20 ரூபா சம்திங் வந்துட்டு போட்டிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து 240 ரூபா வாங்கியிருக்காரு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். எப்படி சொல்கிறேன்னா, நான் மத்தியானம் வரைக்கும் தான் இருக்க போகிறேன். ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே நான் ஜெய்சல்மீர் போகணும். ஒரு 2 மணிக்கு எனக்கு இங்கேருந்து ட்ரெயின். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மெஹரங் ஃபோர்ட்டு போயிட்டு, அப்புறம் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கே போயிட்டு, அப்புறம் கண்டாகர், அப்புறம் இன்னொரு இடம் இருக்குது தார்கா ஏதாவது சொல்லுவாங்க, அங்கே கண்டிப்பாக போகணும். இன்னிலேருந்து ராஜஸ்தான் ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நம்ம வந்துட்டு இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஜாலியாக நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஜெய்சல்மீர், அப்புறம் ஜெய்சல்மீர் போயிட்டு திரும்ப ஜோத்பூர் வர போகிறோம். ஜோத்பூர் வந்துலேருந்து ஜெய்ப்பூர், இத்தனை இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு ஆட்டோஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நேற்று நைட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, அகமதாபாத்துக்கு வந்துட்டேன். அகமதாபாத்லேருந்து ஜோத்பூர் வரதுக்காக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கேன்சல் ஆகி போச்சு. அதனால் ரொம்ப வேறு வழி இல்லாமல் நான் ஜென்ரல் டிக்கெட்டில் வர வேண்டியதாக இருந்தது. நான் அதில் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா நைட் ஃபுல்லாக என்னால் எதுவுமே பண்ண முடியல, நின்றுக்கிட்டே வர வேண்டியது இருந்தது. உங்களுக்கே தெரியும் நார்த் இந்தியா ட்ரெயின்லலாம் இப்படி எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு தான் ஆகிப்போச்சு. முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படின்ட்டு எப்படியோ நான் வந்து சேர்ந்துட்டேன். வந்து சேர்ந்துட்டு பெரிய சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு. என்னன்னா, இது வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட்டாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் அந்த ரொம்ப குட்டி குட்டி சந்தை இருக்கும். அந்த சந்தைக்குள்ளே தான் அந்த பாப் ஹாஸ்டலுங்கிற இடம் இருக்குது. நான் இங்கே வந்து booking.comல புக் பண்ணதுனால எனக்கு சரியாக தெரியல. ரொம்ப 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் சம்திங் போட்டுருந்துச்சு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. சேர்ந்து வர வழி இல்லாமல் புக் பண்ணிட்டேன். வரும்போது தான் தெரியுது இது ஒரு சந்துக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு. இது மேட்ரு கிடையாது, சந்துக்குள்ளே இருந்தாலும் அப்படியே வந்துடலாம். இந்த ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் நாய்ங்க அதிகமாக இருக்குது, நாய் தொல்லை அதிகம். அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜோத்பூரில் இந்த ட்ராவலர்ஸ்க்கெல்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏதாவது ஹெல்ப் கேட்டோம்னா உடனே பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் பரவாயில்ல. நைட்டு ஒரு ஆள் வந்தாப்புல நிறைய நாய் என்னோடய சுற்றி வந்துட்டு கவர் பண்ணிடுச்சு. குலைச்சிட்டு ஒரு இதை விட பெரிய பேக் ஒன்று வச்சுருந்தேன். இதை விட பெரிய பேக் வச்சுட்டு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, நடந்து போயிட்டு இருக்கும்போது, இந்த ஏரியாவில் ஒரு 10 நாய் பின்னாடியே ஓடி வந்துருந்தது. அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டு ஒரு இடத்துல நின்றுட்டேன். ஒரு ஆள் வந்து அந்த ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் விட்டாப்புல, நல்ல மனுஷன்.
இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறனால எங்கள் மாதிரி ட்ராவலர்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ண முடியுது. ஓகே, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா மெஹரன் ஃபோர்ட்டு தான் போயிட்டுருக்கேன். போக போக நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போது வர வழியில் ஒரு ஆட்டோக்காரரை கேட்டேங்க, இங்கேருந்து மெஹரங்கர் ஃபோர்ட்டுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டேன். நான் கூகுளில் செக் பண்ணும்போது 850 மீட்டர் தான் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட கேட்கும் போது இங்கே ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும், நீங்கள் ஆட்டோ பிடிச்சிக்கோங்க, ஒரு ஆளுக்கு 20 ரூபா தான் அப்படிங்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் அவங்க டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே தான், பட் நம்ம இந்த பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறோம், அதனால் ஆட்டோவெல்லாம் எடுக்கலை, நடந்தே போயிடலாம். இதுதாங்க கண்டாகர், இதான் கண்டாகர். இங்கே வந்துட்டு இப்படி தான் இருக்கும். அங்கெல்லாம் புறா இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம போக வேண்டிய இதே வந்துட்டு அது மெஹரங் ஃபோர்ட்டு. எப்படி போகிறதுன்னு தெரில. கண்டாகர்னா ஒன்றும் கிடையாதுங்க. கண்டாங்கிறது மணி, கருங்கிறது வீடு, மணி வீடுன்னு சொல்கிறாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. போய் ஆட்டோவில் போய் கேட்டோம்னா கண்டிப்பாக ஒரு அதிகமாகவே சொல்லுவாங்க. மெஹரங் ஃபோர்ட், மெஹரங்கர் फोर्ट, हाँ कैसे जाना? ओके, कितना रुपया भैया? 30 रुपया. नो नो, சர்தார் மார்க்கெட். இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அப்படியே போவோம். சாப்பாடுன்னு ஒரு விஷயம் நாங்கள் வருதுங்க. இந்த பாபா ஹாஸ்டலில் வந்துட்டு நான் ப்ளெயின் ரைஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, ப்ளெயின் ரைஸ்னால் ஒயிட் ரைஸ் ஆகிட்டுருக்கு, இந்த ஒயிட் ரைஸுக்கு ஏதாவது குழம்பு ஏதாவது தருவான் அப்படின்ட்டு 80 ரூபா போட்டு ஒயிட் ரைஸ் வாங்கினேன். சரி, ஒயிட் ரைஸ் எடுத்து வந்து வச்சுட்டு சரி குழம்பு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எதுவுமே காணோம். கொஞ்சம் சரி தண்ணியாவது வைப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் வைக்கல. சரி கேட்டதுக்கு ஒயிட் ரைஸுனால் ப்ளெயின் ரைஸுனால் வெறும் ரைஸ் மட்டும்தான் வைப்போம், குழம்பெல்லாம் நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும் அப்படின்னாங்க. சரி, குழம்பு எவ்வளோன்னு கேட்டேன். ப்ரைஸ் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் அப்படின்னாங்க. சரி, ஏதோ ஒரு குழம்பு எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னு. சரி அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு, இல்லை குழம்பு எதுவும் இல்லை, வேணால் தயிர் இருக்குது சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னாங்க. சரி, தயிர் கொடுங்க அப்படின்னு. தயிரோட ரேட்டு 30 ரூபாங்க. ஒரே ஒரு பவுல் தான் இருக்குது, அது மட்டும் 30 ரூபா. மொத்தமாக சேர்த்து 120 ரூபாய்க்கு பில்லு. நான் சாப்பிட்டது இவ்வளோ பெரிய பவுல், அவ்வளோதான். அவ்வளோ கூட சாப்பிட்டுக்க மாட்டேன், பாதி ரைஸ் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். சுத்தமாக முடியல, சாப்பிடவே முடியல. இந்த மாதிரி ஹாஸ்டல்லாவது தங்கும் போது நீங்கள் இந்த ரைஸ் ப்ளெயின் ரைஸா இல்லை சப்ஜி இதெல்லாம் கிடைக்குமா இதெல்லாம் கேட்டுக்கோங்க. நீங்கள் பாட்டு குருட்டுத்தனமாக என்ன மாதிரி போயிட்டு கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப தூரம் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குங்க மெஹரன் ஃபோர்ட்டுக்கு. எந்த பக்கம்? இந்த பக்கமா பையா? மெஹரங்கர் ஃபோர்ட் இன்சைட் கரெக்டு தாங்க, இந்த பக்கம் தான். நம்ம இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கணும். என்னன்னா, நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கூகுள் மேப் மட்டும் நம்பிட்டு இருக்க வேண்டாம். கூகுள் மேப்பு போடுங்க, அதே டைமில் வந்துட்டு இங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்களா, இங்கே இருக்கிற கடைக்காரங்களா எங்ககிட்டலாம் கேளுங்க. இல்லை எங்கேயாவது ஒரு ஊருக்கு நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஊருக்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் ஏதோ ஒரு மளிகை கடையில் போயிட்டு எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நான் இந்த இடத்துக்கு போகணும், ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது பஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது வந்துட்டு எனக்கு இன்னொருத்தர் சொன்னார், அதை வச்சு நான் சொல்கிறேன். மெஹரங்கர் ஃபோர்ட்டுக்கு கொஞ்சம் நெருங்கிட்டோம். பாருங்கள், ஏதோ வச்சுருக்காங்க, பட் என்னன்னு தெரில. ஹேண்ட்மேட் திங்ஸ் ஆட்டிருக்கு, அவங்களே செஞ்சு விற்பாங்க போல இருக்குது. கொஞ்சம் ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இங்கே தெரியுதா உங்களுக்கு? அந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வீடுங்களாம் இருக்குது, தெரியுதா? இந்த ப்ளூ கலர் வீடுங்க எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய பேர் வந்துட்டு ப்ளூ கலர் தான் பெயிண்ட் அடிப்பாங்க அவங்க வீட்டுக்கு. ஏதோ ஒரு வீடு தான் இந்த மாதிரி பிங்க்கு சாண்டில் கலர் அப்படின்ட்டு இருக்கும். மற்றபடி இங்கே வந்துட்டு பாதி இந்த மாதிரி ப்ளூவாக தான் இருக்கும். அதனால தான் வந்துட்டு ப்ளூ சிட்டி ஆஃப் ஜோத்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹைட்டுங்க, இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. பட் திருப்புறேன், அது அங்கே ஒரு மளிகை கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து போக வேண்டியதாக இருக்கும்.
ஹில் வியூ கெஸ்ட் ஹவுஸ். இது எவ்வளோ வருதுன்னு தெரியல இங்கே ப்ரைஸு. மேபி வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு தடவை விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு 850 மீட்டர் இருந்தால் போட்டுருந்தது. ஆனால் போக போக போய்கிட்டே தான் இருக்குது. அதனால சொல்கிறேன். இதெல்லாம் வண்டியெல்லாம் எப்படி எடுத்து வராங்கன்னே தெரியல. நமக்கு தான் மூச்சு வாங்குதா? எழுதி போகிற எல்லாத்துக்குமே மூச்சு வாங்குமா? அசால்ட்டாக ஆண்டியெல்லாம் அசால்ட்டாக நடக்கிறாங்க. இது ஃபுல்லாக ப்ளூ சிட்டி தாங்க. இவங்களை பார்க்கும்போதே தெரியும். அங்கங்கே ஒரு ப்ளூ வீடுங்களாக இருக்கா. இங்கேயும் ஒரு ப்ளூ வீடு இருக்குது. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இதோ என்ட்ரன்ஸு. ரொம்ப நெட்டு குத்தலாக இருக்குங்க. அதனால் மூச்சு வாங்குது சரியான இது. உள்ளே போவோம். உள்ளே போனதுக்கடுத்து பர் பர்சனுக்கு எவ்வளோ டிக்கெட்டு, உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். பாறைகளாக தான் இருக்க மாட்டிருக்கு. தெரியுது அதெல்லாம் பாறை. பயங்கரமாக கட்டியிருக்காங்கப்பா. நல்லாயிருக்கு. என்கிட்ட குடிக்கிற தண்ணி இருக்குது. இந்த தண்ணி பிடிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வர வழியிலேயே குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்குது. அந்த கடையில் தண்ணி விற்கிறாங்க. கூடுதல் ரேட்டெல்லாம் வச்சு விற்கிறதில்ல. நல்ல ப்ரைஸ் தான். இங்கே தான் டிக்கெட் கவுண்டர். இது இங்கே போயிட்டு டிக்கெட் எவ்வளோ என்னன்னு பார்த்துட்டு போவோம். இங்கே வந்துட்டு ஆட்டோக்காரங்க வந்து போகிறதுக்கு ஆட்டோ மேலே வரைக்கும் வர மாட்டிருக்குங்க. ஃபுல்லாக வந்துட்டு அந்த வழி பின்னாடி வழியாக வந்துருக்க மாட்டேங்குது. 2 வழி இருக்க மாட்டேறதுக்கு. அங்கே தான் ஒரு கோவில் இருக்குது, தெரியுதா? ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. ஓகே சரி, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு எவ்வளோ என்ன ஏதுன்ட்டு நான் சொல்கிறேன். உள்ளே போயிட்டு மற்றதெல்லாம் பேசிக்கலாம். கிம்பிள் பிடிங்கி வச்சுட்டாங்க. கிம்பிளும் அவர் ஒரு ட்ரைபேட் எடுத்து வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரெண்டுமே பிடிங்கி உள்ளே வச்சுக்கிட்டாங்க. ஆக்ஷன் கேமரா ஒன்று எடுத்து வந்திருக்கேன். அது ஒர்க் ஆகிறதில்ல. ஒர்க் ஆகும், பட் வந்து SD கார்டு வந்துட்டு கரெக்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் போட்டு வச்சுருக்கேன். அதை அவங்க வாங்கிக்கவே இல்லை. ஒரு ட்ரைபேடும் ஒரு கிம்பிள் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஃபோன் கையில் கொடுத்துட்டாங்க. உள்ளே வந்து டிக்கெட் உள்ளேயாமா. அது வந்துட்டு செக்கிங் கவுண்டர், டிக்கெட் கவுண்டரில். அங்கே வந்துட்டு செக்யூரிட்டி செக்கப் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே தாட்டி விட்றாங்க. நல்லா தான் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன கொஞ்சம் அந்த கிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்டெபிலேஷன் கரெக்டாக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போது கையில் ரொம்ப நேரம் நல்லா பிடிச்சிட்டு இருக்க முடியாது. உள்ளே வந்துட்டு செக்யூரிட்டி செக்கப் இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே CCTV கேமரா மாட்டியிருக்காங்களாம். வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ கவர் பண்ணுறேன். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதில்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அங்கே ஒரு விநாயகர் இது இருக்குங்க, சிலை பார்க்க ஜம்முன்னு இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விநாயகர்னா. ஓகே கிளம்புவோம். இந்த வழியாக தான் கிளம்பணுங்க. டிக்கெட் எவ்வளோன்னு தெரில. இப்போயே ஷேக் ஆகுது கிம்பிள் இல்லாதனால. போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஃப்ரண்டில் நடந்து வந்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இங்கே என்ன பிரச்சனைனா ஹிந்தியில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் எதுவுமே இல்லை. சரி, அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் என்ன எவ்வளோ என்ன ஏது அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு ஆளுக்கு 200ரூவாங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு 100 தானாம்மா. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா 50% ஆஃபராம். அது என்ன எப்படின்னு தெரில. ரொம்ப செக்யூரிட்டி டைப் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. இங்கே எங்கேயோ ஒரு நல்ல சவுண்டு வருதுன்னு பார்த்தேன். ராஜஸ்தானி ஸ்பெஷல் மியூசிக். வயலின் மாதிரியே இருக்குது. அந்த சவுண்டை கேளுங்க. நான் மியூசிக் பா. இந்த மெஹரன் டெரஸ்ன்ட்டு இருக்குது. இது தனியாக புக் பண்ண மாட்டிருக்கு. இந்த ஜிப்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணி தருவாங்க.
என்னம்மா கட்டி வச்சுருக்காங்கய்யா. ஆனால் இங்கே எங்கேயுமே அதிகமாக படிக்கட்டு யூஸ் பண்ண கிடையாது. இல்லை அந்த டேப்பர் மாதிரி வச்சு விட்ருக்காங்க. நடந்து போகிறதுக்கே டயர்டாகிடுது. ஆனால் நல்லாயிருக்கு. தெரியுதா அந்த பறவைகள் அங்கங்கே கூடு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்துட்டு இந்த பறவையை தான் கட்டி வைக்கும். மண் வாயு வழியாக கொண்டு வந்து அங்கங்கே ஒட்ட வைக்கும். சரி வேணா போவோம். டைம் ஆச்சு. அடுத்து நம்ம ஒரு கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். முதல்ல இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுப்போம். என்னன்னா இது வந்துட்டு 122 மீட்டர் உயரத்துலையும் 1200 மீட்டர் 122 மீட்டர் உயரத்துலையும் 1200 மீட்டர் ஏக்கர் அளவுலையும் இந்த கோட்டையை வந்துட்டு கட்டியிருக்காங்க. இந்த ஃபோர்ட் எப்போ கட்டப்பட்டிருக்குன்னா 1459 வருஷம் வந்துட்டு இந்த ஃபோர்ட் வந்துட்டு கட்டப்பட்டிருக்கு. யாரால் கட்டப்பட்டிருக்குன்னா ராவ் ஜோதாங்கிற ஒரு ராத்தூர் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு அரசரால் கட்டப்பட்டது. ஆனால் மனுஷன் பயங்கரமாக யோசிச்சிருக்காப்புல. இது எது கட்டினது என்னென்னலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு எனக்கு இப்போது டைம் இல்லை. மேபி இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு போர் அடிக்காது, டைம் போகிறது தெரியாது. அடுத்தடுத்து நீங்கள் பாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கலாம். ஐயோ ஏன்டா இங்கே வந்தோம், 200 கொடுத்து இங்கே வந்திருக்கோமே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது, பயங்கரமாக கட்டியிருக்காங்க. இதுக்காகவே உங்களை எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக வர சொல்லுவேன். நீங்கள் ஜோத்பூர் இல்லை ராஜஸ்தான் வர்றீங்க அப்படின்னாலே நீங்கள் ஜோத்பூர் வந்துடுங்க. ஓகே இல்லைங்க, நான் பேக் சைடு காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க. மனுஷன் பார்த்தீங்களா பயங்கரமாக கட்டி விட்டுருப்பாப்புல. அவர் கட்டினதில்லை, ஆனால் அவர் இப்படி யோசிச்சிருக்காரு பார்த்தீங்களா, எப்படி இருக்கு பரவாயில்லப்பா. ராத்தூருங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஜாதி. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் அவங்களால தான் இது கட்டப்பட்டிருக்கு. அது ஒரு ராஜ பரம்பரை. நான் வந்ததுலேருந்து பாட்டிருக்கேன், ஏதோ ஒரு வேலை அங்கங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போயே அந்த டொக்கு டொக்குன்னு கொத்தர சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? நல்லா இருக்கிறதையும் கெடுத்து வச்சுருவாங்க. நல்லா இருக்குங்க உண்மையாகவே. இங்கே பாருங்க, ஐயோ என்னம்மா சரி வச்சுருக்கான். நல்லாதாயா கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன ரூம் தெரியல, இங்கே நிறையா இருக்குது. அப்புறம் இங்கே கேமல் சஃபாரியும் இருக்காமா, அதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சஃபாரி. ஆனால் இங்கே வந்துட்டு சஃபாரின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போகணும். இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க, நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. இது என்னது, இது ஏதோ படகு மாதிரி இருக்குங்க. ஆனால் அங்கங்கே இந்த வாசிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அதான் பெரிய விஷயம். நான் ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு 1 hour கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்ததுலேருந்து பார்க்குறேன் எங்கேயுமே துப்பை கிடையாது, க்ளீனாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரியே க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா ராஜஸ்தான் இந்த பாக்கு கொஞ்சம் குறையும். எங்கே பார்த்தாலும் நிறைய பேர் இந்த மாதிரி வாசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு நம்ம அவங்க வாசிக்கிறது கேட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொடுக்கலாம். 10 ரூபாலேருந்து 100 ரூபா, உங்களால் முடிஞ்ச 1000 ரூபா கூட கொடுக்கலாம். ஓகே, இன்னும் உள்ளே போகணும். இன்னும் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்க. அந்த பக்கமெல்லாம் போகலாம், வாங்க போகலாம். இது என்ன கல்லுன்னே தெரில, நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் வந்துட்டு இந்த பீரங்கி தான் பயன்படுத்தியிருக்காங்க போல. அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இதுவும் ஒரு பேலஸ் தான்.
இங்கேயும் வந்துட்டு ரூம் ஸ்டே இருக்காமா. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்கே போச்சு இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கலாமா. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். காசு இருக்கவங்க அங்கே போய்க்கோங்கப்பா. இல்லாட்டி என்ன மாதிரி ஹாஸ்டல் ஏதாவது எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா பிரிங்கி. சரியான பிரியாணி போகலாம். பயங்கரமாக இருக்குது. அங்கே இருக்கிறது வந்துட்டு கர்ணி மாதா டெம்பிள். நீங்கள் கூகுளில் அட்ராக்ஷன்ஸ் சர்ச் பண்ணும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கர்ணி மாதா டெம்பிள். ஆனால் பயங்கர சுத்தமாக வச்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். மழை தண்ணி தேங்கி நின்றுருக்க மாட்டிருக்கு. மேலே போகிறதுக்கு எந்த ஒரு டிக்கெட் ஃபேரோ எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம செப்பல்ஸ் எல்லாம் இங்கேயே கழட்டி வைக்க வேண்டியது வரும். ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஷூஸ் ஹேர். இங்கேயே கழட்டி வச்சுக்கலாம் நம்ம. இதர் ஓகே. இவர் தான் நம்ம கூட புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காப்புல. நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக. இவர் வந்துட்டு பாலிலேயே போயிடுவாராம். பாலி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, பாலி மாறுவார்ன்ட்டு. அந்த வழியாக அவர் கிளம்பிடுவார். ஆனால் இந்த ஃபோர்ட்டுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு கம்பெனி தரேன் அப்படின்னாரு. சரி வாங்க, நமக்கும் ஹிந்தி கொஞ்சம் தெரியாது, சப்போஸ் ஏதாவது பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஓகேன்ட்டாப்பில். மேலே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. போ முடிஞ்சளவு கொஞ்சம் உள்ளே போயிடும். கர்ணி மாதா டெம்பிள்னு என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு அம்மன் கோயில் தான். அங்கே கால் கழுவுறதுக்கு தண்ணி இதெல்லாம் இருக்குது. இருங்க, இங்கேருந்து எடுத்துக்கலாம். உள்ளே போனால் எடுக்க விட மாட்டாங்க. தெரியுதுங்களா? தெரியாது. சரி வாங்க. இங்கே ஃபோட்டோ வீடியோ எடுக்க அளவு இல்லை. ஓகே, சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம். நீங்கள் இந்த கர்ணி மாதா டெம்பிளை விசிட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மியூசியம்க்கு வந்துடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்குறீங்க இல்லையா, அதிலே வந்துட்டு மியூசியம்க்கான டிக்கெட்டையும் இன்க்ளூட் பண்ணி தான் 200 ரவுண்டாக போட்டு தருவாங்க. நீங்கள் வந்துட்டு ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா மியூசியமுக்கும் இந்த ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கும் 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்களாம். இப்போ வந்துட்டு சீசன். ஆமாம். ஆனால் நான் ஜெய்சல்மரி கேட்கும்போது ஜெய்சல்மரிக்கெல்லாம் போகாதீங்க, சரியான வெயில், ரொம்ப வெயிலாக இருக்கும், அங்கே போயிடவே வேண்டாம் அப்படின்றாங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறதுன்னு தெரில. ஆனால் நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இதுதான் ஆஃப் சீசன் ஜெய்சல்மரியில். நம்ம வந்துட்டு நம்ம நினச்ச டைமில் போனோம்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஜெய்சல்மர் போக முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏமாந்து போகாமல் நீங்கள் வந்துட்டு மியூசியம் விசிட் பண்ணிட்டு போங்க. இப்போது நம்ம வந்திருக்கிற இடம் தோர்ஜிகா ஜால்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜால்ரான்னா சிங்க்கு, தோர்ஜிகா ஜால்ரா அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு இங்கிலீஷில் ஸ்டெப்பில்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஃபோர்ட்டை விசிட் பண்ணிவிட்டு ஃபோர்ட்டுக்கு அடுத்து நம்ம இங்கே வந்துட்டால் நல்லாயிருக்கும். கரெக்டாக இது எங்கேன்னா கிளாக் டவருக்கு வரும் வழியில் வந்துட்டு கிளாக் டவர்லேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, சும்மா ஸ்டெப்பில் தான். கீழே நிறைய பேர் இந்த மாதிரி உட்காந்துருக்காங்கள்ல, இந்த மாதிரி நம்ம போய் உட்காந்துக்கலாம். ப்ரெட்டு ஏதாவது தினைகின போடுற மாதிரி இருந்தால், அதாவது மீன் சாப்பிட்ற மீன் ஃபுட் ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். அங்கே நிறையா மீன் இருக்குது. கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். நானும் டிக்கெட் கேட்பாங்கன்னு நினச்சேன், டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் எடுக்கணும்னு நினச்சேன், டிக்கெட் எடுக்கலை, ஃப்ரீ தானாமா. இது வந்துட்டு இது ஒரு சும்மா இங்கேயும் நின்று போய் பார்த்துக்கலாம். தெரியுதா உங்களுக்கு மீனுங்க? இது ஆமாம். இது ஃபுல்லாக இங்கே ஒரு ஆமை இருக்குது. இது ஃபுல்லாமே தலையை நீட்டிட்டு இருக்கிறது எல்லாமே மீன்கள். சரி, இன்னும் கொஞ்சம் கீழே போய்க்கலாம். மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு, சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் நடந்தே வந்துடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வரத்துக்காகவே 200-300 ரூபா கேட்குறாங்க. அதனால தான்
இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள. அதான் அந்த பையன் குளிச்சிட்ருக்கான் பாருங்க. குளிக்கலாம் செய்யலாம் போல இருக்கு. படும்பாவி பைத்தியக்காரன். அத்தனை மீனுங்க இருந்தது, எல்லாத்தையும் கலைச்சிட்டான். நான் அதை பார்க்க தான் கீழே வந்தேன். சரி, இங்கே ஒரு குட்டி டெம்பிள் ஒன்று இருக்குது. ஜோத்பூர் பேருக்கு தாங்க ப்ளூ சிட்டி. ஆனால் அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி கல்லுங்க தான் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் இந்த கல்லுங்க தான் அதிகம். அதனால் மீனுங்கெல்லாம் போயிடுச்சு. அவனால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டான். இந்த பையன் ரொம்ப நேரமாக சீன் போட்டிருக்கான். ஏன்னா அந்த பக்கம் ஒரு 2 பொண்ணுங்க உட்காண்ட்ருக்காங்க. நல்லா ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணி அந்த பொண்ணு முன்னாடி சீன் போட்டிருக்கான். இங்கே நான் மீனுங்களை பார்க்கறதுக்கு நான் வந்து உட்காண்ட்ருக்கேன். கீழே இருக்குது, ஆனால் தெரிய மாட்டேங்குது. இந்த கிணறை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஜோத்பூர் மகாராஜா 1740 வந்துட்டு இந்த கிணறை கட்டியிருக்காங்க. எதுக்காகன்னா இந்த ஊர் ராணிக்காக. இது கிட்டத்தட்ட 300 அடி ஆழமாமா. தண்ணி வந்துட்டு எப்பயுமே இந்த ஜால்ராவில் தேங்கி நின்றுட்டே தான் இருக்குமா. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. நல்லா தாங்க இருக்குது. என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் காலியாக வந்துட்டிங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து கொஞ்சம் நிம்மதியாக பார்க்கலாம். இல்லாட்டி இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுங்க பாட்டு குளிச்சுக்கிட்டு நம்ம ஒரு பீஸ்க்காக நம்ம வந்து உட்காந்துருப்போம். அவங்க என்னன்னா அவங்க சத்தம் போட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலையில் வர பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த ஃபோட்டோ வந்துட்டு சுற்றி பார்த்தாச்சு. கொஞ்சம் இடமா அப்படியே வீடியோ எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ராவல், vlog அண்ட் எக்ஸ்ப்ளோரிங், ஃபுட் ரிலேட்டான வீடியோஸ் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை அண்ட் லவ் யூ கைஸ்.